ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கிற அவல் எடுக்காமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி அவலை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. அவலை நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும், நல்லா சுத்தமாக அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த அவல் கூடையே எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கெட்டியான இந்த தயிரில் அவளையும் ரவையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவல் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ அவல் நல்லா ஊறியிருக்கும். இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் இஞ்சி துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மிளகாய் எல்லாமே நல்லா அந்த காரம் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மொத்தமாக அந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டியாக பால்ஸாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தட்டி கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்தவுடனே திருப்பி போட வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கலர் மாதிரி வெளியில் நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் பொறுமையாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி போட்டதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும். இதே நம்ம நல்லா தட்டி போட்டோன்னா இந்தளவுக்கு டைம் எடுக்காது. சட்டுன்னு கலர் மாறிடும், நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர் மாறி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு டைம் எடுக்கும். இந்தளவுக்கு நல்லா கலர் மாறினதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொறுமையாக சுட்டு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2வது பேட்சை போடும்போது திரும்ப எண்ணெய் லேசாக சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.